இன்னைக்கு எல்லாருமே நம்ம போதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சலிப்புணர்வை எதிர்கொள்ள முடியாம இருக்கிறது தான். அப்படிங்கிறது இன்னைக்கு ஆய்வுகள்லாம் சொல்லும் போது காலகாலமா இதுதான் இருந்துகிட்டு இருக்கு போல. இப்படி ஏதோ ஒரு காரணம் இருந்தா ஒருத்தர் குடிக்குள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு. இது ஒண்ணு. அதே மாதிரியான தனிமை உணர்வு ஒண்ணு. அப்புறம் வேக்கம் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வெறுமை உணர்வு அது காலகாலமா இருக்கு. இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. அன்னோன் வேக்கம்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி திடீர்னு ஒருத்தர் குடிக்க போயிடுவான், நல்லா தான் இருப்பான், திடீர்னு போதைக்குள்ள போயிடுவான். ஏன் காரணம் கேட்டால் அவனுக்கும் தெரியாது. அச்சம் ஒரு காரணம். இப்படி என்னென்னமோ இருக்கு. குற்ற உணர்வு ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி காமத்திற்கு சரியான வடிகால் கிடைக்க முடியாம பித்து பிடிச்சு போய் தப்புன்னு உணர்ந்து அந்த படபடப்போடையே ஒருத்தர் குடிக்குள்ள போனவெல்லாம் இருக்கான். இப்படி குடிக்கான காரணங்கள் நிறைய 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 இருக்கு. அப்படி இந்த மாதிரியான ஊறுபட்ட குடிகாரனாவதற்கான காரணங்கள் இருக்கு இல்லையா? இந்த குட் டே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சாந்தகுமாருக்கு சில காரணங்கள் இருக்கு. அவன் ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமான உளவியல் காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே அது உணர முடியும். இந்த முதலாளித்துவம் ஏற்படுத்தக்கூடிய தனிமை உணர்வு, அந்நியமயமாக்கல் ரொம்ப ஆழமா இந்த படத்துல வெளிப்பட்டிருக்கு.